வணக்கம். மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது 2025 2027 ஆண்டிற்கான கோச்சார சனிப்பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு இன்று பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இருந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாக 3, 6, 9, 11ஆம் இடங்களில் வர்ற சனி பகவான் நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ரீதியில் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்ற சனி பகவான் நற்பலன்களை தான் கொடுக்க போறாரு. எந்த விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அவர் அமர்ந்த இடம் 6ஆம் இடம் ருண ரூக சத்ருஸ்தானம். உங்களுக்கு புரியும்படினா பிணி பீடை வம்பு வழக்கு தோல்வி இந்த மாதிரியான ஸ்தானம், வெற்றிக்கும் அதுதான் 6ஆம் இடம். ஸோ அவர் எதுவாக இருந்தாலும் தாமதப்படுத்துவார். அப்போது நம்மளோட எதிரிகள் நம்மக்கிட்ட வம்புழுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். அதே மாதிரி நோயாக இருந்தாலும் அதில் ஒரு சனி பகவான் 6ஆம் இடத்துல நிற்கும் போது பார்த்திங்கன்னா தீர்க்க ஆயுள்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆயுளுக்கு பங்கம் இழக்கிற வர எந்த ஒரு நோயையும் அவர் வரவிட மாட்டார். இந்த மாதிரி இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல அவர் நற்பலன்களையே கொடுக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துலாம்க்கு 8ஆம் வீட்டில் இவரோட பார்வை 3ஆம் பார்வையாக விழுகுது. ஸோ 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கவர் 3ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா பார்வை செய்கிறார். அது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வலி வேதனைகளை சொல்லக்கூடியது 8ஆம் இடம். ஸோ இவை யாவும் துலாம் ராசிக்கு தவிர்க்கப்படும். அதே சமயத்தில் ஆயுள்காரகர் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. அதனால சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறது மேலும் ஒரு சிறப்பாக துலாம் ராசிக்கு சொல்லப்படுகிறது. துலாம் ராசி மட்டுமல்ல, துலாம் லக்னக்காரங்களுக்கும் இதே மாதிரி தான் பலன்கள் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக கோச்சார சனி பகவான் நேர் 7ஆம் பார்வையாக பார்க்கறது துலாம் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறாரு. ஸோ கன்னி ராசியை பார்க்கும்போது 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலீடு, அசையா சொத்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய சுற்று வட்டார பயணங்கள், அதே மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூக்கம், படுக்கையறை எல்லாமே இதில் சொல்லப்படுறதுனால இவர் 6ஆம் இடத்துல உட்கார்றதுனால உழைப்பை நோக்கி இவங்க இந்த நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமின்மை கொஞ்சம் ஏற்படும். ஆனால் அது எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். அதே மாதிரி வெளி வட்டார பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தையில் முதலீடு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பங்கு சந்தையில் இந்த நேரத்தில் முதலீடு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் வருமானத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான சுற்றுப்பயணங்களும் இவங்க மேற்கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோச்சார சனி பகவான் இவங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது துலாம் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசுவை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது 12ஆம் இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஷேர் மார்க்கெட்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய சுற்றுப்பயணங்கள் எல்லாமே இவங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே இவங்களுடைய 3ஆம் இடத்தை அவர் 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தைரிய வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம், கம்யூனிகேஷன் தொடர்பு. அப்போ இவங்க வெளியே தூர பயணங்கள்லாம் ஏற்படணும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லா நாலேஜும் அப்டேட் ஆகணும். ஸோ கம்யூனிகேஷன் சம்மந்தமானது எல்லாமே இவங்களுக்கு இந்த நேரத்துக்குள்ள கற்றுக்கிட ஒரு வாய்ப்பாக இருக்கும். 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரியஸ்தானம். ஸோ இவங்களுக்கு தொடர்ந்து எதுலேயும் ஒரு போல்ட்னஸ்ஸு, வில்லிங்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா சகோதரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நமக்கு நீ என்ன வேணாலும் செய், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருந்தாலே நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து நம்ம முயற்சிகளையே பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்கும் உறுதுணைக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு மேலும் ஒரு உத்வேகம் ஏற்படும். அதனால் இந்த கோச்சார குறுப்பெயர்ச்சி துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 100% துலாம் லக்னம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்குது.
இதில் வந்து இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத வச்சு ஆமாம் எனக்கு நல்லதாக சொன்னீங்க ஆனால் ஒன்றுமே எனக்கு நடக்கலை, நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இதில் யாரும் பதிவு கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து யாருக்கு 100% கெடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு, குறிப்பாக அதில் ஜென்மச்சனி நடக்கிறவங்களுக்கு வந்து 100% கெடுபடவங்க நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியே ஜென்மச்சனியே நடந்தால் கூட அவங்களுக்கு தசா புத்தியிலும் வந்து பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ நடந்தால் மட்டும்தான் அந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா 100% இருக்கும். இல்லைன்னா 7.5 சனி வந்து ஒரு 50% கெடுபலன்களை தான் கொடுக்கும். ஜென்மச்சனியும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது துலாம் ராசிக்கு வந்து சனி திசையோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு வந்து கண்டச்சனி கிடையாது, ஜென்மச்சனி கிடையாது. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து பெரிதாக எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் இந்த கோச்சார சனி பயிற்சியும் சனி அமர்ற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் இடங்கும்போது 3, 6, 9, 11 நற்பலன்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தீய பலன்களாக எதுவும் சொல்லப்படவில்லை. இதே நேரத்தில் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் சனி திசையோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் சனி திசை நடந்தால் மட்டும் நீங்கள் சனி பிரீத்தி செய்து கொள்வது நல்லது. அந்த சனி புத்தி சனி திசை நடக்காத பட்சத்தில் நீங்கள் சனி பிரீத்தி அப்படிங்கிறது எதுவும் பண்ண தேவை கிடையாது. இந்த கோச்சார சனி பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களையே தருகிறது. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.